ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நண்பா, ஆர் யூ ரெடி? லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ பார்ட் 3ல கிங்டம் ப்ரொட்டிஸ்டாவை பத்தி ஃபுல்லா பார்த்தோம். ஸோ இப்போ கண்டினியூஷனா பார்ட் 4 வீடியோவா ஒரே பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஓகே, யூ கேன் ஃபாலோ த பிளேலிஸ்ட். ஸோ பார்ட் 4ஆ ப்ரொட்டிஸ்டாவை பத்தி என்சிஆர்டி லைன் பை லைனா வேர்ட் பை வேர்டா கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். சால்வ் பண்ணலாமா? தெரிக்க விடலாம், சீக்கிரம் வாங்க. ஓகே, ஸோ 33 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கிங்டம் ப்ரொட்டிஸ்டா. So Protistas includes, okay, Protistas includes என்ன include ஆயிருக்கு Protista? So unicellular prokaryote, bacteriophage, unicellular eukaryotica. Protista நாலே unicellular ஆன eukaryotics. Okay, which of the following kingdom has no well defined boundaries? No well defined boundaries சொல்றாங்கங்க. அப்ப என்ன ஆன்சர் இருக்கும்? அது கண்டிப்பா Protistaவா தான் இருக்கும். So members of Protistas are primarily, so Protista எப்படி இருக்கும்? Most of the Protistas are aquatica இருக்கும். ஓகே, செம்ம கரெக்ட், சூப்பருங்க. சோ நியர்லி ஆல் தி protistas are, protistas நாலே aerobic respiration தான், வித் ஆக்ஸிஜன். வித்அவுட் ஆக்ஸிஜன் அதனால இருக்க முடியாது. ஓகே, நியூட்ரிஷனலி protistas are, சோ பாருங்க, photo autotroph, heterotroph, saprophytica. சோ photo autotroph கரெக்ட், சோ heterotroph கரெக்ட், ஆல் autotrophs. அப்போ டி ஆப்ஷன் தாங்க ரைட். ஓகேங்களா? So based upon the modes of nutrition, the protistas are grouped into, so modes of nutrition வெச்சி protistaவை என்ன பண்றோம்? நம்ம grouped பண்றோம் சொல்றாங்க. என்ன group இருக்கு? So first plant like protistas, algae, ஆமா கரெக்ட் தான். Injective animal like protistas, yes, protozoa correct. And observative fungus like protistas, yes. So they have asked the modes of nutrition, so the answer is first A option. Which of the followings are placed under the protista? So protista கீழ என்ன வச்சிருக்காங்க கேக்குறாங்க. என்ன வச்சிருக்காங்க? Cryophytes, dinoflagellates, yes. Euglenioids, correct. Slime molds, protozoans, எல்லாமே தான், all. Okay, so locomotory structures in the protistas. Locomotion க்கு என்ன யூஸ்ஃபுல் சொல்றேனா? So locomotion க்கு சூடோபோடியா வேணும், சீலியாவும் வேணும், அதுமா ஃபிளாஜெல்லாவும் வேணும். அப்ப எல்லாமே ஆல், எல்லாமே கரெக்டான ஆன்சர். சோ protistas forms a link, protistas forms a links with, என்ன லிங்க்ஸ் இருக்கு protistaவுக்கு? plant, animal, fungi எல்லாத்துக்குமே ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க டாபிக்னா cryophytes. cryophytes பத்தி பார்க்க போறோம். cryophytes includes, cryophytes என்னென்ன இருக்கு? golden algae இருக்கும், diatoms இருக்கும். yes, A option. Which of the following modes of reproduction can be found at least some protista? So protista என்ன இருக்கு? asexual reproductionமே இருக்கு, asexual reproductionமே இருக்கு, sexualமே இருக்கு cryophytesல. அப்போ binary correct, sexual correct, spore correct. அப்ப answer is all. all தாங்க answer. So select the following statement that does not apply, the diatoms கேட்றாங்க. என்ன கேட்றாங்க? क्वेश्चन நல்லா பாத்துக்கோங்க. not கேட்றாங்க, ஸ்டேட்மென்ட் not apply, முக்கியமா பாத்துக்கோங்க, not apply கேட்றாங்க. அப்ப diatom cell wall may be impregnated with the say silicon, correct. next cell wall is made up of two half shells, கரெக்ட்டா தான் இருக்கும். சிலிக்கா half shells இருக்கு, soap box மாதிரி இருக்கும் சொன்னேன், கரெக்ட். cryophytes correct. அப்ப answer is multiflagellated. ஆன தப்பு. diatom is multiflagellated, தப்பு. அப்ப சிலிக்கா எடுத்துக்கிட்டோம், என்ன ஆன்சர் வரும் சிலிக்காக்கு? சிலிக்கானாலே diatoms. ஓகே, சிலிக்கா. சோ இந்த மாதிரி வந்து என்ன இருக்கும்? ஒரு பாக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும், அது மேல வந்து என்ன மேடா இருக்கும்? கோட்டிங் சிலிக்காவால மேடா இருக்கும். ஓகே, so diatoms do not easily decay like a most other algae வால ஆகாது. ஏன் அப்படினா அதுக்கு மேல ஒரு கோட்டிங் இருக்கு, சிலிக்கா கோட்டிங் இருக்கு. so they have highly cellulose walls இருக்கு. அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பார்த்தாவே தெரிஞ்சிச்சுங்க, பிசி பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஓகேவா? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். so diatoms earth is used for all except, so என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல பாரு. so diatomeous earth is used for all except, for all கேட்டிருக்காங்க, except கேட்டிருக்காங்க. அப்போ polishing correct, filtration of oil and syrup correct, sound and fire proofக்குமே யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அதுவுமே கரெக்ட். அப்போ பயோகேஸ் தான் தப்பு, பயோகேஸ் தான் தப்பு. so cryophytes are, cryophytesல என்னது? planktons. okay, sea producer in the oceans are, sea producer in the ocean என்ன இருக்குது?
diatoms. Diatoms are chief producer in the ocean. Photosynthetic protistas are என்னென்ன இருக்கு யூக்ளினியாய்ட் அண்ட் டைனோஃபிளாஜெலேட் எல்லாமே food can they can prepare their own food. Yes, யூக்ளினியாய்ட் and dinoflagellates. So dinoflagellates are dinoflagellate பத்தி பார்க்க போறோம் இப்போ. So dinoflagellate பத்தி பார்க்கும்போது dinoflagellate are mostly என்னவா இருக்கு dinoflagellate mostly. So euglenoid example என்னது euglenoids எங்க இருக்கும் கண்டிப்பா so fresh water stagnant waterல இருக்கு. Which of the following statements about the euglenia வந்து true ன்னு சொல்றாங்க அப்படி பாருங்க. So euglenia are flagellated சொல்றாங்க. So yes correct. அப்புறமா வந்து euglenia space in a continuous darkness இது தப்பான ஸ்டேட்மெண்ட். So the pigment of the euglenias are quite different தப்பு. The euglenia marine கிடையவே கிடையாது தப்பு. So answer is அப்போ euglenias are flagellated. Option A the answer. So which of the following statement is true about the euglenia அப்படி கேக்குறாங்க. So euglenia என்ன இருக்குது flagella locomotion இருக்கு. Yes, they have a rigid cell wall. They have no chlorophyll. Flagella locomotion க்கு flagella இருக்கு. ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் தான் இதுக்குமே. So instead of a cell wall இப்போ கொடுத்திருக்காங்க பாருங்க statement. You want to read this very carefully. 1 2 3 4 5 statement they have given. So கீழ என்ன கொடுத்திருக்காங்க எது வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. So two flagella இருக்கு short and long. இத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிச்சு இதோட ஸ்டேட்மென்ட் என்னவா இருக்கும் பாடி புரோட்டீன் பாடி ஃபிளெக்சிபிளா இருக்கு எல்லா ஸ்டேட்மென்ட்டும் யூக்ளினியாக்கு தான் சேர்த்துது. So they connecting link between the plants and animals. Yes, correct ஆன statement. So lights they are photosynthesis but has a light இருந்துச்சு அப்படினா அது ஆட்டோ டிராப்பா இருக்கும். லைட் இல்ல அப்படினா அது ஹெட்டியோட்ராப்பா இருக்கும். கரெக்டான ஆப்ஷன் தான் அது. ஓகே. So they have a mixotropic nutrition. Yes, correct. So euglenia is the answer. So இங்க பாருங்க euglenia தான் ஆன்சரா. So slime molds எடுத்து பார்த்தோம் அப்படினா slime molds என்ன சொல்றாங்க slime molds என்ன சொல்றாங்க saprophytic protistas. Slime molds are all the saprophytic protistas. Okay, the slime molds mass of a protoplasm with a nucleus form the body of slime mold is called. Slime molds என்ன சொல்றாங்க slime molds சேர்ந்து ஒரு nucleus bodies அப்படினா plasmodium சேர்ந்து நல்லா அப்படியே ஃபீட் அளவுக்கு அப்படியே வளருது slime molds. Okay, இப்படி இருந்துச்சுனா இதாங்க slime molds. Okay, which of the following is correct about the slime molds பத்தி என்ன கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்காங்க படிங்க ஃபர்ஸ்ட். Is a thylakoid body plasmodium have a pseudopodia for locomotion engulfing the organic matters. Correct. Unfavorable conditionல இருக்கும்போது fruit bodies and sporangium. Correct. No true cell wall. தப்பு. So இது தப்பான ஸ்டேட்மென்ட். They are dispersed with the air current. Fourth one correct. So fifth one being an extreme resistant spores survive for many years. Correct statement. அப்போ plasmodium can grow up to several feet. Correct. 3 தவிர என்ன இருக்கு 1 2 4 5 6 கரெக்டான ஸ்டேட்மென்ட். So protozoan next topic last topic என்னதுன்னா protistaல protozoans. So protozoans are not included in the kingdom Animalia. எதுக்காக இன்க்ளூட் பண்ணல Animaliaல அப்படினா இது ஒரு unicellular eukaryotic தான். But protistas இருக்கக்கூடிய protozoans வந்து it is a unicellular eukaryotics. All the protozoans are what? All protozoans are heterotrophs, parasites or predators. Option is D. So next பாருங்க which of the following which of the following is considered to be the primitive relative of animals. இது என்ன சொல்றாங்க protozoan என்ன சொல்றாங்கன்னா அனிமலோட primitive அனிமல் இதுல இருந்தா ஸ்டார்ட் எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும் primitive-ஆ இருக்கு இது ஃபர்ஸ்ட் அப்படி சொல்றாங்க. How many major groups of protozoans இருக்கு 4 இருக்கு. கண்டிப்பா என்ன இருக்கு இதுல 4 இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஓகேவா என்ன 4 இருக்கு அதுல amoeboid, flagellate, ciliated அப்புறமா வந்து லாஸ்ட்ல sporozoans 4 இருக்கு. Which of the following are a protozoans? Amoeboid, flagellates and ciliates and sporozoans மட்டும் தான் ஆன்சர். ஓகேங்களா. So which of the following statements is a wrong கேக்குறாங்க wrong கேக்குறாங்க about the amoeboid கேக்குறாங்க wrong அப்படினா they live in fresh water, sea water or moist soil. கரெக்டான ஆன்சர். சூடோபோடியா இருக்கு அமீபாக்கு false feet இருக்கு கரெக்டான ஆன்சர். Entamoeba show the holozoic nutrition. right an answer. அப்போ என்ன ஆன்சர் இங்க தப்பு என்ன கேட்டிருக்காங்க இங்க marine form the ciliated with the silicas. இது தப்பான ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க wrong answer. So answer is D the answer. So next பாருங்க flagellate protozoans வந்து either free living or a parasite. Option is C. So which one of the correct in that trypanosoma அப்படினாலே sleeping sickness அது வந்து flagellate ஆன protozoans parasites எல்லாமே correct. Option D is the right answer.
சோ பாரமீசியம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீலியேட்டட் ஆன புரோட்டோசோவன் ரைட். சோ வாட்டர் கரண்ட் மூவ்ஸ் வித் சீரியாஸ் மூலம் மூவ் ஆகுது. கட்லெட்க்கு வந்து அப்படியே அணைச்சிட்டு கொண்டு வருது. ஓரல் கிரீவ்ஸ் கரெக்டான ஆன்சர். have a cavity of gutlet open to the outside of a cell surface correct. Answer is all. எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். பிளாஸ்மோடியம் சோ பிளாஸ்மோடியம் மலேரியா பாருங்க. சோ பிளாஸ்மோடியம் மலேரியா பாரசைட் கேட்டிருக்காங்க. சோ பிளாஸ்மோடியம் மலேரியா பாரசைட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும்? இட் இஸ் சீலியேட்டட் புரோட்டோசோவன்ஸா இல்ல. சோ பிளாஸ்மோடியம் அப்படினாலே காஸ் த மலேரியாவை காஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. பிளாஸ்மோடியம்னா மலேரியாவை காஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. which of the following always produce an infectious spores ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது என்னது? ஸ்போரோசோன்ஸ். ஓகேவா? ஸ்போரோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ இதோட லாஸ்ட் கிங்டம் மொனரா பத்தி டீடைலா நம்ம வந்து எக்ஸ்பிரஷனும் பார்த்துட்டோம், क्वेश्चन ஆன்சர்ஸும் சால்வ் பண்ணிட்டோம். சேம் லைக் தட் புரோட்டிஸ்டாவும் எக்ஸ்பிரஷனும் பார்த்துட்டோம். இதே மாதிரி எந்த क्वेश्चन ஆன்சர் NCERT லைன் பை லைனா சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிங்டம் ஃபங்கை பத்தி நம்ம எக்ஸ்பிரஷன் வீடியோ பார்ப்போம். சோ இதே மாதிரி கண்டினியூஸான வீடியோ சார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இதே மாதிரி அப்டேட் பண்ணுங்க, இதே மாதிரி நல்லா இருக்க சீரிஸ் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து எஸ் we need it அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா? சோ don't forget to subscribe RGR Academy Learn Hub. நண்பா பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.